ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே தான் இருக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டத்தை ஏன் அரசு செவிமடுக்கவே மாட்டேன்னு தெரியல. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய மாநில பெண்கள் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய கடலோர மக்கள் கடலோடிகள் எடுத்துருக்குறாங்க. இது இன்னைக்கு நேற்று உள்ள போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே தான் இருக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டத்தை ஏன் அரசு செவிமடுக்கவே மாட்டேன்னு தெரியல. அதிலும் குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, மீனவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, கடத்தல் செய்ய போனால் இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே ஆபத்தான 2வது தொழில் செய்யக்கூடிய மக்களை, ஒரு தொல்குடி மக்களை, ஒரு பறந்துபட்டு உலகத்தின் நாகரிகம் தொன்மை நிறைந்த ஒரு மக்களை இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது மிகப்பெரிய அவமானப்படுத்துவதாகவும் எங்களை மொத்தமாகவே எங்கள் எல்லாரையும் கேவலப்படுத்துவதாகவும் நாங்கள் பார்க்குறோம். இந்த வார்த்தையை அவர் சொல்வது அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவர் எந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்யணும் அப்படின்னு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.